வணக்கம் இனியா டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோ வந்து நேத்திக்கு கேல்வஸ்டனில் எடுத்த மாடி கிராங்கிற ஒரு பெரேடோட வீடியோ. இந்த மாடி கிராங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ்வலாக ஃபெப்ரவரி மாதத்தில் நடக்கும். இது எதனால் நடக்குதுன்னா, இவங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மியூசிக், சாப்பாடு, டான்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பெரேடும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு பெரேடோட சின்ன வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேல்வெஸ்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஐலண்ட், டெக்ஸஸில் இருக்கிற ஐலண்டோட மாடிகிரா ஃபங்க்ஷன் இது. நியூ ஆர்லியன்ஸில் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். அதுக்கப்புறம் அலபாமாங்கிற ஸ்டேட்லேயும் 2வது பெருசாக நடக்கும். இது 3வது பெரிய மாடிகிரா பெரேடு இந்த இடத்துல நடக்கும். ஸோ மக்கள் வந்து யூஸ்வலாக இது வீக்கெண்டில் நடக்கும், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில். அது ஸ்கெட்யூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு தீமில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை மக்கள் மரீன் தீமில் பண்ணுவாங்க, ஓல்ட் கார், விண்டேஜ் காரோட தீமில் பண்ணுவாங்க, இல்லை ஆர்ட்டோட தீமில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேறு தீமில் வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மக்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ், கார், வண்டியெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக இதில் யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பர்பிள், க்ரீன், கோல்ட், இந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு மாஸ்க் ரொம்ப ஃபேமஸ், மாடிகிரா மாஸ்க் அது. அதுவும் பீட்ஸ் மாலையும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ பார்த்திங்கன்னா இதில் பீட்ஸை தூக்கி வீசுகிறாங்க பாருங்க. மக்கள் சைடில் ஓரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாலையை தூக்கி வீசினாங்கன்னா அவங்க பிடிச்சிப்பாங்க. அது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தரும். ஸோ சின்ன பசங்க என்னங்க, நாங்களே வந்து இந்த மாலையை கலெக்ட் பண்ணுறதுக்காக போய் பார்ப்போம். இந்த பெரேடை பார்க்குறதும் சந்தோஷம். மியூசிக் இருக்கும், டான்ஸ் பண்ணிகிட்டே போவாங்க. நிறைய செக்யூரிட்டியும் இருக்கும். காப்ஸ் அங்கங்கே நடுவில் வந்துட்டு எல்லாம் சேஃபாக நடக்குதான்னு பார்த்துப்பாங்க. சில சமயம் சில ஏரியாஸில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்காது. ஏன்னா மக்கள் வந்து குடிக்கவும் ஆரம்பிப்பாங்க. நம்ம மக்கள்லாம் ஜாலியாக இருக்கிறதுனாலே இது தண்ணியும் சேர்த்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பெரேடில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக சாயந்தரத்துக்கு மேலே தான் நடக்கும். கிட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க அதிகமாக, அதனால். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து மக்கள் நடந்து வருவாங்க, பைக்கில் வருவாங்க, காரில் இருக்கும், பஸ்ஸில் இருக்கும். நிறைய அதுக்கு பேர் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய டெக்கரேட் பண்ணி. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பெரேட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் குட்டியாக போட்ட உள்ளூர் மார்க்கெட். இது சின்ன ஐலண்டுன்னு சொன்னதுனால நிறைய ஷெல்ஸில் இருக்கிறது, ஆர்ட் ஒர்க்கு, இல்லை இங்கே இருக்கிற சாப்பாடு ஐட்டம் அதெல்லாம் வந்து விற்கிறதுக்கான சின்ன குட்டி மார்க்கெட். என் பொண்ணு பெரேட்க்கு நடுவில் பிரேக் கிடச்சதுனால சரி இந்த மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னு சுற்றி பார்க்கலான்னு வந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், கேல்வெஸ்டன் ஐலண்டில் இருக்கிற ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் இது. ஸோ இதை திருப்பியும் பெரேட்க்கு வந்தாச்சு. இது கார் பெரேட் நினைக்கிறேன். ஸோ நிறையா கார்ஸ் டெக்கரேட் பண்ணது வந்துகிட்டே இருக்குது, ஃப்ளோட்ஸும் இருக்குது. ஸோ இப்படி மக்கள் வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணதுன்னா ரொம்ப குதூகலமாயிருவாங்க. யூஸ்வலாக ஒரு 2 வீக்கெண்ட் நடக்குங்க. இந்த வீக்கெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில், கேல்வெஸ்டன் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போய் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சில ஏரியாவில் டிக்கெட் போட்டுட்டு போகிற ஏரியா இருக்கும், சில ஏரியாவில் ஃப்ரீயாக போகிற ஏரியாவும் இருக்கும். டிக்கெட் கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய உள்ள பக்கத்தில் இருக்கும், பீட்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணலாம். அவங்கள ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். இது வந்து சும்மா ஸ்ட்ரீட்டில் அந்த ஏரியாவில் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்க்குறது. ஸோ நீங்கள் நடுவில் போலீஸ்காரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சேஃப்டிக்கு அப்பப்போ வந்து போவாங்க, சைடில் வருவாங்க. எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து டிராஃபிக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துவாங்க. இந்த ஸ்கெட்யூல் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போட்டுருவாங்க, எந்த டைமுக்கு என்ன மாதிரி ஸ்கெட்யூல், எந்த பெரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கேல்வெஸ்டனில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது ஒரு பெரிய கார்னிவல் க்ரூஸ் ஷிப். இது இங்கே கேல்வெஸ்டன் ஐலண்ட் வந்ததுனால நாங்கள் அதுலேருந்து வீட்டுக்கு போக டர்ன் எடுத்தோம். இந்த ஷிப்பை பார்த்ததுனால
இது திருப்பியும் போகிற வழியில் பார்க்குற பெரேடோட ஒரு பாட்டு இது. இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.